ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்க போது, அதே மாதிரி இண்டெக்ஸில் என்ன லெவல் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த இதை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து நாளைக்கு எந்த ஸ்ட்ரைக்கு கிராஸ் பண்ணி மேலே போனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக், சரிங்களா? ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நாளைக்கு எந்த ஸ்ட்ரைக்கு கடந்திருந்தா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரியா? ஸோ அப்போ அவங்க அந்த ஸ்ட்ரைக் வந்து கடந்து மேலே போனாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கு வந்து நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நாளைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, போட்டியாளர். ஸோ அந்த போட்டியாளர் வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், அவங்க டாமினேட் பண்ணி மேலே போனா, சரி, அதாவது நம்மளுக்கு வின் பண்ணி போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும், கால் ஆப்ஷனுக்கு இருக்கும், சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஒரு ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 100 பாயிண்ட் வரை என்ன செய்யலாம், ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும், சரியா? ஸோ அதை தான் இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க, பார்க்க போறோம். ஸோ அந்த இதை அவங்களால பிரேக் பண்ணவே முடியல, சரியா? அதாவது நம்மளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரிவர்சல் ஆயிடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, மார்க்கெட் அகைன் ரெண்டாவது நம்மளுக்கு டவுன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரியா? ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், இதுல தெளிவா வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம எங்கேயுமே வந்து பைசெல் வந்து என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்க போதா டவுன் ட்ரெண்ட்ல இருக்க போதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி அப்படின்றத நம்ம இதில் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு க்ளோசிங்ல எது ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா நம்மளுக்கு எங்க க்ளோஸ் ஆகுதோ மார்க்கெட் அது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் கிடையாது. நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னா எந்த இதுல நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? கால் அண்ட் புட், ஓகேங்களா? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எதுல கம்மியா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஏடிஎம். அப்போ நம்மளுக்கு 25,700 தான் வந்து செஞ்சிருக்காங்க, கம்மியா வந்து இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு க்ளோசிங் 25,700 அந்த பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு 25,700 அப்படின்றதே நம்ம வந்து செஞ்சிருக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இந்த க்ளோசிங்கை வச்சு நம்ம எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர், சரிங்களா? நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் செய்யுது இந்த ஏடிஎம் ஸ்டேக்லாம் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து வரும், சரிங்களா? ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வராது, சரிங்களா? அது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் இது வந்து 700 தானே இருக்கு, இப்போ இங்கேயும் நமக்கு 700 தானே கிடைச்சிருக்கு, அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த 700 இங்கே 85 100 இருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. ஸோ இப்போ 700 இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இவங்களும் 700 இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா காலுக்கும் புட்டுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்டே இருக்கக்கூடாது. அப்போ இவங்க 100 ரூபாய் இருந்தாங்கன்னா இவங்க 99 98 அந்த ரேட்ல இருக்கணும். ஆனால் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு வந்து 15 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு, சரிங்களா? ஆனால் இதுல இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 25,700 தான். அப்ப அந்த 25,700 தான் நம்ம எடுத்துக்க போறோம், சரிங்களா? சோ அப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு ஏன் இந்த 15 பாயிண்ட் டிஃபரெண்ட் வருது அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் ஆயிருக்காங்களோ அதுலதான் வந்து என்ன செய்யுங்க நம்மளுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? சென்செக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர், இது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கேண்டில், இது வந்து நம்மளுக்கு ஸ்பாட் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் நம்மளுக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா இது வந்து நான் ஒன் டேல வச்சிருக்கேன். நீங்க ஒன் டேல வச்சீங்கன்னா அப்படிதான் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டான ஒரு க்ளோசிங் பிரைஸ் எங்க இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கரெக்டான க்ளோசிங் பிரைஸ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,683 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு யார் க்ளோஸ் ஆயிருக்காங்க, நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க, சரிங்களா? அதே இது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,716 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க, சரிங்களா? நம்மளுக்கு 25,716 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆனதுனால தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன்ல நம்மளுக்கு பிரீமியம் கூடவும் அதே மாதிரி புட் ஆப்ஷன்ல பிரீமியம் கம்மியாகவும் இருக்காங்க, சரிங்களா? இவங்களுக்கும் 15 ரூபாய் செய்றாங்க டிஃபரெண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 15 அப்படின்றது நம்மளுக்கு இந்த இதை பேஸ் பண்ணி தான் வருது, சரிங்களா? நம்மளுக்கு இந்த இதில் என்ன பண்றாங்க 25,716 அப்படின்னு இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு 25,700 அப்படின்னு இருந்தாங்கன்னா இவங்களும் நம்மளுக்கு சேமா இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 80 அப்படி இருக்கலாம், இல்லைன்னா 90 அப்படின்னு இருக்கலாம், சரிங்களா? பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க 15 ரூபாய் டிஃபரெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த 15 ரூபாய் டிஃபரெண்ட் இதனால தான் வருது. ஓகே, நம்மளுக்கு ஸ்பாட்டை பேஸ் பண்ணி வராது, ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யும் நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு 25,700 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்கா வந்து என்ன செய்யுதுங்க இதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 25,700 பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ்.
நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 25,715 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா, நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா, 25,715 அந்த லெவல் தான், இந்த க்ளோசிங் லெவல் தான் நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா வந்து எடுக்கிறோம். சரிங்களா, 25,715 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,799 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,857 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,615 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா 25,552 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா, இதுல நம்ம எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா, R1க்கு மேல ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, இந்த லெவல்கள் மாறக்கூடும். ஓகேங்களா, இப்போ நம்ம பிரீமியத்துல வந்து பாத்துடலாங்க. ஸோ பிரீமியத்துல என்ன லெவல் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு ஒரு 2-3 நாளாவே என்ன செய்யலைங்க, பிரீமியம் வந்து கரையவே இல்லை. சரியா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, பிரீமியம் நம்மளுக்கு என்ன செய்யல, கரையவே இல்லை, டிகே அப்படின்றது ஆகலை. அதனாலதான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கும் மிட் லெவல் நம்மளுக்கு 92 அப்படின்றதே வந்திருக்காங்க. கடந்த ஒரு 3 நாளாவே என்ன செய்யறாங்க அப்படின்னா, லாஸ்ட் நம்மளுக்கு வியாழக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா 95 அப்படின்ற மிட் லெவல் நம்ம வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா 95 அப்படின்ற மிட் லெவல் வந்து எடுத்திருந்தோம். இன்னைக்கு நம்மளுக்கு திங்கக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 92 அப்படின்ற மிட் லெவல் வந்து எடுக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த 92 அப்படின்றது நம்மளுக்கு நாளை கழிச்சு, சரிங்களா, அதான் நம்மளுக்கு திங்கள் செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய் கிழமைக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 90 பாயிண்டையும் அவங்க கரைச்சி 0 பண்ணணும். என்ன செய்யணுங்க, இந்த 90 பாயிண்டையும் கரைச்சி அவங்க என்ன செய்யணும், 0 அப்படின்றது பண்ணணும். சரிங்களா, அப்ப நம்மளுக்கு இந்த 2 நாள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த 2 நாள்ல இந்த 90 பாயிண்ட் என்ன பண்ணுங்க, அவங்க 0 பண்ணியே ஆகணும், அது கட்டாயம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பெரி எப்போங்க, 13ஆம் தேதி நம்மளுக்கு எக்ஸ்பெரி. சரிங்களா, 13ஆம் தேதி எக்ஸ்பெரி அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும், 13ஆம் தேதி இந்த மிட் லெவல 0 பண்ணணும். ஓகேங்களா, மிட் லெவல் வந்து நம்மளுக்கு ஏடிஎம்மோட பிரீமியம் என்ன இருக்கோ அந்த பிரீமியம் தான் வருது. சரிங்களா, அப்ப அந்த ஏடிஎம்மோட பிரீமியம் என்னங்க, நம்மளுக்கு எக்ஸ்பெரி அன்னைக்கு என்ன ஆகும், 0 ஆயிடும். சரிங்களா, அப்ப அந்த எக்ஸ்பெரி அன்னைக்கு இந்த 92 அப்படின்றத நம்மளுக்கு 0 பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, சாரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு மிட் லெவலில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 92 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 151, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 189, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 227 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரியா, ஸோ அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்பவுமே நம்மளுக்கு மாற போறது இல்லைங்க, இந்த லெவல் வந்து எப்பவுமே நம்மளுக்கு மாற போறது கிடையாது, இதே லெவல் தான் இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே லெவல் தான் இருக்க போது. நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்க வைக்குதோ அது நேர்பை வந்து ஏடிஎம் ஸ்டேக் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஏடிஎம் ஸ்டேக்ல நினைச்சிடலாங்க நம்ம இந்த லெவல்ஸ் வந்து போடலாம். அப்படி இல்லையா, நம்மளுக்கு இந்த 50ல இருந்து இந்த 227 அந்த இதுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்னாலும் சரி, அந்த பிரைஸ் லெவலுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்னாலும் நீங்க வந்து இந்த லெவல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஏடிஎம் ஸ்டேக்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, நீங்க எந்த ஒரு ஸ்டேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா இந்த வேல்யூக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷன் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 25,700 அப்படின்றத எடுத்திருக்கோம். சரிங்களா, ஸோ அப்போ இவங்க ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். யாருங்க, இந்த 25,700 அப்படின்ற கால் ஆப்ஷன் ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா யாரு கூட அவங்க போட்டி போடணும். சரியா, யாரு கூட அவங்க போட்டி போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு புட் ஆப்ஷனை வின் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து மேலே தான் இருக்கிறாங்க. சரிங்களா, கால் ஆப்ஷன் மேலே இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் கீழே இருக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு ஓப்பனுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கூட மேலே வரலாம், கால் ஆப்ஷன் கூட கீழே வரலாம். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க. சரி, 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆனால் தான் அவங்க அடுத்து 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆனால் தான் என்ன செய்யலாம், அவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆக முடியும். ஓகே, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்யுங்க, ஒரு நாளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 ரேஞ்ச் வந்து யார் வைப்பாங்க, நம்மளுக்கு நிஃப்டின்றது வைப்பாங்க. சரிங்களா, அது வந்து நம்மளுக்கு ஹை டு லோ வந்து நம்ம பார்க்குறது. ஓகேங்களா, நமக்கு ஓப்பன்லேருந்து பார்க்கறது கிடையாது, ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அளக்கும் போது நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா 100 to 200 பாயிண்ட்டுக்குள்ள வைப்பாங்க நார்மலாக. ஓகேங்களா, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஒன் சைடாக நம்மளுக்கு என்ன செய்யுது, மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. நம்மளுக்கு நேரத்து நடந்துச்சு இல்லைங்களா, ஒரு 300 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டவுனில் வந்து போயிருக்காங்க. யாரு, நம்மளுக்கு நிஃப்டி. ஓகேங்களா, நிஃப்டி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, 300 பாயிண்ட் டவுன். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 300 கூட வரும், இல்லை 400 கூட வரும், அது ஒன் சைடு மார்க்கெட்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 200 நம்மளுக்கு என்ன செய்வாங்க, நிஃப்டி வந்து நார்மலாக வைக்கக்கூடிய ரேஞ்ச். ஓகேங்களா, ஸோ அப்போ நார்மலாக அந்த 200 ரேஞ்ச் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க 50 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறது கூட யாருக்கு வாய்ப்பு இருக்குங்க, கால் ஆப்ஷனுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அவங்க யார் கூட போட்டி போட்டால் அடுத்த 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு
அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம புட் ஆப்ஷன் 700 அப்படின்றது இருக்கோம். ஸோ அதை ஆல்ரெடி பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க, வின் பண்ணி மேலே நிற்கிறாங்க. ஸோ அடுத்து யாரை வின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது இடையில உள்ளது இருக்குங்க. இப்போ இடையில உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 25,750 அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, 25,750 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,800 அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, இது நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த 25,800 அப்படின்றத நம்மளுக்கு வந்து மீட் பண்றாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து சில மீட்ன்றது ஆகலை. யாருங்க, இவங்க 2 பேரும் மீட்ன்றது ஆகலை. சரிங்களா, இங்க ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ண முடியல. அகைன் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் மேலே போயிருக்காங்க. அகைன் வந்து மீட் பண்றதுக்கான நிக்கிறாங்க. பட் ஆனால் மீட் ஆகலை. சரிங்களா, இப்போ இவங்களை மீட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேலே வந்தால் மட்டும்தான் கால் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் உயிர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து யாருக்கு, கால் ஆப்ஷனுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, இது யார் கூட போட்டி போடணுங்க, 25,800. சரிங்களா, இப்போ நீங்க ஏன் நம்ம வந்து 25,750 எடுக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 25,750 எடுக்கிறேன், 750 அப்படின்னு எடுக்கிறேன். சரிங்களா, 25,750ம் 25,700ம். ஓகேங்களா, இந்த ரெண்டையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, சரியா? இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 51,450 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இதை நம்ம டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 25,725 அப்படின்னு தான் வரும். சரிங்களா, 25,725 தான் வரும். ஸோ அப்போ அந்த 25,725க்கு நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்க, மூமெண்டம் வந்து ஒரு 25 பாயிண்ட் தான் வந்து போவாங்க. சரியா, அப்போ அந்த 25 பாயிண்ட் போகும்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குங்க, 50 ஸ்ட்ரைக்காக தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 50 பாயிண்ட் ஐடி மாறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ அங்கே வர போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யலாம், ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், 25,750 அப்படின்றத எடுக்காம நம்மளுக்கு 25,800 எடுத்திருக்கோம். ஸோ அதே இது நம்மளுக்கு 25,800 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன வருங்க, இங்கே நம்மளுக்கு என்ன வரும், இங்கே 750 அப்படின்றது வந்துருமா, இங்க நம்மளுக்கு 750 அப்படின்றது வந்துடும். சரியா, ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், 25,750 எடுக்கிறோம். ஸோ அப்போ 25,750க்கு மேல, அதாவது 25,750க்கு மேல வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் வச்சு நிற்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி இவங்களை, அதாவது நம்மளுக்கு 25,800 அப்படின்ற ஸ்ட்ரைக்கு, சரிங்களா, அதாவது புட் ஆப்ஷன். ஓகே, 25,800 அப்படின்ற புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்கை வின் பண்ணி நம்மளுக்கு 25,700 கால் ஆப்ஷன் வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 25,750க்கு மேல நிலைப்பட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, அதாவது நம்மளுக்கு இவங்களை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்யறாங்க, தக்க வைக்கிறாங்க. யாரு, நம்மளுக்கு 25,700 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து நம்மளுக்கு தக்க வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கா நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, மீட்டிங் பாயிண்ட் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இதை வந்து டீட்டெயில்டாக வந்து கிளாஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நம்மளோட லைவ் ஃப்ரீ கிளாஸில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இது சிம்பிள் தான். ஓகே, நம்ம வந்து இதோட டீட்டெயிலாக வந்து நம்ம அதில் வந்து சொல்லியிருந்தோம். சரியா, இன்னைக்கு வந்து நான் லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன், பட் என்னால் வர முடியல, கொஞ்சம் வெளியே போனதுனால. ஸோ அதனால நம்ம இதில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லியிருக்கோம். சரியா, ஸோ இந்த இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு மீட்டிங்கே ஆகலைன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, நம்மளுக்கு திங்கக்கிழமை இவங்க 2 பேரும் மீட்டிங்கே நடக்கல. சரியா, இவங்க 2 பேரும் நம்மளுக்கு திங்கக்கிழமை மீட்டிங்கே நடக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுதுன்னு அர்த்தம், மேலே வந்து போறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு அர்த்தம். நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போறாங்கன்னு அர்த்தம். சரி, இவங்க 2 பேருமே மீட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போறாங்க, நம்மளுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். சரியா, ஸோ அதுக்குன்னு நான் வந்து சொல்லலைங்க இது மீட் ஆகலை அப்போ கீழே போகுது அப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் போய் வாங்கிடலாம், அப்படி கிடையாது. நீங்கள் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, மார்க்கெட் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும், இதுலேருந்து இன்னும் நிறைய கற்றுக்க முடியும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து படிங்க. ஓகே, மார்க்கெட்டை படிச்சிங்கனாலே போதும், அதுலேருந்து நிறைய வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், ஐடியா வந்து கிடைக்கும். ப்ரீமியத்தை நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா, ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நம்ம புட் ஆப்ஷனுக்கும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் அப்போ மேலே யாரை வின் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, புட் ஆப்ஷன் வந்து நம்ம 700 அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். அப்போ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 700 நம்ம வின் பண்ணி மேலே வரணும். அடுத்து யாரை வின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 600, சாரி 600 இல்லை 250 வரும்.
ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து கீழே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் 600 நம்மளுக்கு 600 கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. 600 அவங்க வின் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, இவங்க ஒரு இன்னொரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கும், புட் ஆப்ஷனுக்கு வந்து இருக்கும். அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட 600 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை வந்து வின் பண்ணணும் சரிங்களா. 600 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை வின் பண்ணாதான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு சரிங்களா. புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா யாரை வின் பண்ணணுங்க, 600 கால் ஆப்ஷன் வந்து வின் பண்ணணும் சரியா. அப்பதான் நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து ஐடிஎம் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களோட டைரக்ஷன் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சரியா. ஸோ அதை நீங்க மார்க்கெட்ல திங்கக்கிழமை வாட்ச் பண்ணி பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஓகே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.